हाय फ्रेंड्स, वेलकम टू माय यूट्यूब चैनल. इनकी நம்ம பார்க்க போற டாபிக் प्रवीण उत्तरा அதுல செகண்ட் பேப்பர் டிப்னி தான் நம்ம வந்து பார்க்க போறோம்ப்பா. हिंदी और उर्दू, हिंदी மற்றும் उर्दू. हिंदी हिंद का संबंध सिंध से है. அப்ப இந்த இந்தின்ற வார்த்தை வந்து எப்படி வந்ததுன்னா சிந்துல இருந்து தான் வந்ததுன்றாங்கப்பா. इसलिए हिंदू देश की भाषा या सिंधु प्रदेश की भाषा को हिंदी कहते हैं. அப்போ இந்திய நாட்டு மொழியும் அல்லது सिंध प्रांतीयத்தில் பேசப்படுற மொழி வந்து இந்தியா எடுத்துனுக்குறாங்கப்பா. இந்துஸ்தான் में बोले जाने के कारण इसे हिंदी नाम मिला. இந்தியாவில் பேசப்படுற காரணத்தினால இது வந்து இந்தி என்ற பேர் பெற்றிருக்கலான்றாங்க. உத்தர் பாரத் के बहुत बड़े भूभागी बोलियों और विभाषाओं को हिंदी मानते थे. அப்போ நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா போலியோன பேச்சு மொழியாகும் மற்றும் கிளை மொழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக கருதப்படுகிறதுன்றாங்க. इस प्रकार अधिकांश लोगों के द्वारा बोली जाने के कारण हिंदी नाम मिला होगा. இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் பேசுகிற காரணத்தினால இதுக்கு இந்தி என பெயர் பெற்றிருக்கலான்றாங்கப்பா. உருது गढ़ी का ही एक दूसरा रूप उर्दू है. गढ़ी ஒரு பேசுகிற மொழிப்பா, அதோட மற்றொரு உருவம் தான் உருதுன்றாங்க. गढ़ी में जब संस्कृत के तत्सम और अर्थ तत्सम शब्दों का प्रयोग अधिक होता है तब उसे हिंदी कहते हैं. கடிபொலியில் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணாலும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சில வேறுபாடோடு நம்ம யூஸ் பண்ணாலும் அது வந்து என்னன்றாங்க இந்தின்றாங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கடிபொலியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சமஸ்கிருத சொற்கள் யூஸ் பண்ணால் அது வந்து இந்தியா எடுத்துன்னுக்குறாங்க. इसी प्रकार गढ़ी बोली में जब अरबिक और फारसी के शब्दों का प्रयोग अधिक होता है तब उसे उर्दू कहते हैं. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடி போலியில் அரபிக் மற்றும் பார்சிக் வார்த்தையை அதிகமாக நம்ம பயன்படுத்தினா அது வந்து உருதுவாக எடுத்துனுக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஹிந்தி ஒரு உருது டிப்னி வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.